வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. நம்ம 100 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 6ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரதே பெரிய மாற்றத்த கொண்டு வரும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ஹெல்தியா எப்படிலாம் மாத்தலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணி கொண்டு போறேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து பப்பாயா எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் அன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி லைட்டா எல்லோவா இருக்கும். கிரீன் அண்ட் எல்லோவா கலந்து வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு பழத்தை நம்ம வச்சோன்னா இன்னும் ஒரு பழம் ஃபர்ஸ்ட்டு பழுக்கும், அதுக்கப்புறம் 2வது பழம் அப்படி பழுக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ எந்த பேப்பரோ கவரோ எதுவுமே போட்டு வைக்க தேவையில்லை. அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரீயாக அந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சுனாலே ஓகே தான். ஸோ நீங்கள் போட்டு மூடிலாம் வைக்கணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து அந்தந்த பழத்தில் அரை கிலோ அண்ட் எந்த பழம் அதிகமாக சாப்பிடுவோமோ அது 1 கிலோ அப்படின்னு வாங்குவேன். அண்ட் சம்மர்ன்றதுனால பாப்பாவுக்கு சாத்துக்கொடி கொடுக்குதா சாத்துக்கொடி, அதுக்கப்புறம் அவளுக்கு மேங்கோ பிடிக்கும், அதுவும் வாங்கினேன். பப்பாயா 2யும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துரும். தொட்டு பார்த்தா கொஞ்சம் உள்ளார அமுங்கும். அந்த அந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதனால் அப்படியே இதை வச்சுட்டேன். ஏன்னா இந்த இந்த கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக. அண்ட் வாழைப்பழம் ஒரு 3, ஆப்பிள் ஒரு அரை கிலோ. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கினோன்னா எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே நைட்டு இந்த ரொட்டீன் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குக்கிங் வேலை, வெசல்ஸ் வாஷிங் அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ தன்யஸ்ரீக்கு வந்து டான்ஸ் ஆடணும். ஸோ அந்த டைமிங் வந்து அவங்க கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருந்தாங்க. அதனால சரி நம்ம 2 பேர் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் ஸோ அந்த டைம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அதுக்காக நைட் நல்லா ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் தூங்கிடுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:30 to 8 இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டின்னர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்ப்பேன். அண்ட் நம்ம சேலஞ்சில் ஃபர்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கே க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இந்த ரொட்டீனுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடும் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். அதுக்காக அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்படின்றது முக்கியமான ஒரு கோலாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிருத்திகை அதெல்லாம் இருந்தது. சரி ஓகே காலையில் எழுந்து இந்த வேலை எல்லாமே செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் பாப்பாக்கு பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக மைல்டான ஸ்க்ரப் வச்சு லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சோப் யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க. துணி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் தொடச்சாலே அது க்ளீன் ஆகிடும். ஸோ துணினா அது ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லா சோப்பையும் அந்த எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால் அதை பண்ணுங்கள். ஸோ அடுப்பை தொடச்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே இன்றைக்கே முடிச்சிடுறது. பூஜை நாளைக்குனா முன்னாடி நாளே க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா காலையில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட ரொட்டீனை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைலாம். அண்ட் நைட்டே வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடணும். வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வம்பு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. இது எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அங்கே வந்து அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்ப்பா. அண்ட் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் அது ஹை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டு உடனே போயிடுவா. அண்ட் நைட்டு அதை க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே நைட்டே வாட்டர் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். காலையில் எடுத்து வைக்கிறத விட நைட்டு வச்சோன்னா ரொம்ப நேரம் அது சோக் ஆகி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுட்டேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வெட்டி வேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெட்டி வேர், அது கூட வந்து வெந்தயம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். நிறைய பேர் ஏன் வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்காக நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இது மட்டும் போட்டுட்டு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீனாக்கி எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா பூச்சி எதுவுமே வராது. ஸோ இந்த சிங்க் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த பூச்சி எதுவுமே வரவே வராது. ஆல்மோஸ்ட் நைட் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்க வேண்டியதான். ஸோ இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8:30 to 8:30 தான். அண்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் இந்த கேண்டில் ஏற்றி வைப்பேன். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்கும். அந்த ரூமே அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இது வந்து நான் மாலில் தான் வாங்கியிருந்தேன்.
250 சம்திங் என்னவோ. நல்லாயிருக்கும் நைட் நேரத்தில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் எரியறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் 8:30க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9:30க்கெலாம் தூங்கிடலாம். ஸோ குரூப்பில் எல்லாருக்கும் மெசேஜஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 9:30 to அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க மாட்டேன். அண்ட் அதோட காலையில் 4 o'clock எழுந்திருப்பேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்தணும். அந்த ப்ராக்டிஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அண்ட் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை வச்சுடுங்க. ஏன்னா ஃபோனை பார்த்துட்டே இருந்தோன்னா அந்த லைட் வந்து உங்களை தூங்க விடாது. அதனால் அதை பண்ணுங்கள். அண்ட் நைட்டு கொஞ்சம் நேரம் தனியாக கூட உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு. அண்ட் நைட்டு என்ன பண்ணேன்னா, முன்னாடி நாள் நைட்டு வாட்சை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், எங்கள் வீட்டில். அதனால் ஃபோனில் வந்து எழுந்து உங்களுக்கு அலாரத்தை காட்டிடுறேன். அண்டு 4 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிக்கிறது. அண்ட் எனக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டு இருந்தது, அதனால் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை. அது கொஞ்சம் ரத்தம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால எதுவுமே பண்ணலை. சரி ரெஸ்ட்டாகவே விடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு நாள் விட்டோன்னா மறுநாள் அப்படியே அந்த பழக்கம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு மைல்டாக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 hour நடந்துடலாம் அப்படின்றதுனால. வாட்ச் வந்து இல்லை, அதுதான் வந்து உங்ககிட்ட காட்டினேன். காலையில் போய் 5 மணிக்கு எங்கே எழுப்புறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நடக்க வந்துட்டேன். அண்ட் ஒரு அரை மணி நேரம் இங்கே ஊரை சுற்றி நடப்போம். கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே பீச் பக்கம் போயிடுவோம். ஸோ காலையிலே போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு. ஒரு நாளும் வந்து நாங்கள் போகிற டைமில் சன் வரவே வராது. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சன்னே ரைஸ் ஆகுமே. அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். அண்ட் இன்றைக்கி வேலை என்ன பார்த்திங்கன்னா, பெட் கவர்லாம் நிறையா க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி டியூஸ்டேனா முன்னாடி நாளே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியே உட்காந்து துவைச்சா தான் நம்மளுக்கு வந்து துவைக்கவே முடியும். ஸோ அதனால் அந்த வேலை எல்லாமே பார்த்துருவேன். துணியை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாமே பார்க்கலாம். ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றுறது, கொஞ்சமாக ஹாட் வாட்டர் குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே அந்த டைமில் வச்சுப்பேன். இங்கே வந்து வாஷிங் மிஷின் இல்லை, ஸோ கையால் தான் துவைப்பேன். அதனால் கொஞ்சம் நேரம் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம துணியை துவைச்சிடலாம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 6:30 to 6:45 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock பிஃபோராகவே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைம் தான். பிகாஸ் ஏன் இந்த இயர்லி மார்னிங் வேக்கப்பே ஏன்னா காலையில் ரொட்டீனாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால. ஒரு மணி நேரம் நம்ம லேட்டாக எழுந்துறது அப்படியே 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா வேலையுமே 1 மணி நேரம் லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரமாக எழுந்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதனால் அந்த வேலை பார்க்கலாம். ஸோ துணி எல்லாமே துவைச்சி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறேன். ரவையில் வந்து ரவை உண்டை, ரவை அண்டு கோக்னட் ஆட் பண்ண மாதிரி. சரி ஓகே, அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீ ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு ரவை, இதை ஃபர்ஸ்ட்டு நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்தடணும். ஸோ அந்த ஸ்மெல் வரும், ரா ஸ்மெல் போயிட்டு அந்த வறுபட்ட ஸ்மெல் வரும். அது கூட வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸை சின்னதாக உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அவங்க வேலைக்கு போகிறதுக்கு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பெட் கவரை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுற கேப்பில் தான் இந்த அட்டகாசம் எல்லாமே நடந்தது. அண்ட் முன்னாடி நாளும் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன், அண்ட் காலையில் எடுத்தும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த பெட் கவரில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஏதோ ஊற்றிட்டா, அதனால தான் சரின்ட்டு காலையிலே அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கொதிக்க வச்சு தண்ணி வந்து 1 கப்னா 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை போட்டுட்டு நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வரும். ஸோ தண்ணி ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப்புக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருந்தேன். ஸோ அந்த அரை கப்பு சுகரை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்னு கொஞ்சம் கம்மி பண்ணேன். பட் ஆனால் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் டேஸ்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கும். நான் படித்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் வந்து டேஸ்ட் எல்லாமே தனியாகவும் அவங்க அப்பாவையும் தான் டேஸ்ட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தேன்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இதெல்லாமே ஒரு பக்கம் நான் குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த பக்கம் தன்யாவும் அவங்க அப்பாவும் வந்து பெட் கவரை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நீ தானே தண்ணி ஊற்றினா அதனால் நீ தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ நான் காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ரெடி ஆகிட்டே இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓகே தான். பெட் கவர் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு போட்டிங்க அப்படின்னா ரூமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் அதனால் பெட் கவர் வாங்கும்போது நல்லா பளிச்சுன்னு கவர்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் குக் பண்ண ரெசிபியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கோக்னட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதில் நம்ம சூடாக இருக்கும் போதே இந்த ரவையை அதில் போட்டுட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி அந்த தேங்காவோட கோட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ரவையில் இந்த மாதிரி பண்ணலாம், அரிசியை வறுத்து பொடி பண்ணி அந்த உருண்டையும் செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் கீழ் வீட்டு பாட்டிக்கு ஒரு 2, அம்மா வீட்டுக்கு ஒரு 4, ஸோ அப்படின்ட்டு அந்த வேலை எல்லாமே காலையிலே முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு சாதம் இருந்தது, பழைய சாதம். ஸோ அதையே அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க குளிக்கிற கேப்பில் நான் இதை பண்ணிட்டேன். பாப்பா வந்து அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா, நான் அங்கே போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டா. சரி ஓகேன்ட்டு நான் இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். காலையில் சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையிலே படைச்சிடலாம். அதனால் அண்ட் டியூஸ்டே நான் வந்து 1 மணிக்கு போல் தான் விளக்கு போடுவேன். சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடலாம் அப்படின்றதுக்காக சரி அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த வேலும் இந்த ஃப்ரேமும் பற்றி நிறையா வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாலையும் வந்துச்சு, அண்டு நான் வீடியோ போடும்போதும் வரும். ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்து கடைசியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேலுமே அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி வாங்குறது என்ன எது எல்லாமே நான் கடைசியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாப்பா வந்து அவள் ரெடி ஆகிட்டா அப்படின்னா நாங்கள் உடனே கோயிலுக்கு போக வேண்டியதான். ஸோ எங்கேயும் இல்லை, ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே ரெடி ஆகிட்டே இருந்தோம். அண்ட் டியூஸ்டே வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் முருகர் கோவிலுக்கு போங்க, அது இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். அண்ட் காலையிலே சரி ஓகே இங்கே போயிட்டு முருகர் சாமி, இங்கேயுமே முருகர் இருக்கார், அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். கோவில் போகிற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் சாமி படைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளைனாக ஹேர் வாஷ் பண்ணாமல் ஆயில் வந்து முன்னாடி நாளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த சம்மர் டைமில் நீங்கள் வந்து ட்ரையாக ஹேரோட வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் செம்மையாக டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கண்டிப்பாக ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே உங்கள் ஹேரை வந்து சேஃபாக பார்த்துக்கும். ஸோ அதனால் 2 விஷயமும் கரெக்டாக பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் இருக்கணும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிஷ்னர் ஆட் பண்ணணும். என்னோடய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சான்னு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அது நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எனக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதை என்னைக்காச்சும் விட்டுட்டேன், ஒரு ஃபியூ வீக்ஸ் விடுறேன் அப்படின்னா அது என்னவோ அது என்னோடய மைண்ட் செட்டாக என்னென்னு எனக்கு தெரியல, அது சாப்பிடும்போது அவ்வளோ ஹேர் ஃபாலே இருக்கவே இருக்காது. ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அது என்னவோ ஃபால் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அடுத்ததாக பூஜை ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வேலுக்கு வந்து பூ போட்டு பூலாம் வைக்கிறது, சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூ போட்டு வச்சுருவேன். அண்ட் வெளியே வாசலில் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பூ போட்டு தண்ணியில் வந்து இந்த உருளியில் வச்சிடுவேன். ஸோ இதெல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பூஜை ரூம் எல்லாமே ரெடி ஆகிடும். அண்ட் படைக்கிறது மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். அண்ட் பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேலையும் நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. நான் வியர் பண்ணியிருக்க சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க்கு தான். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்.
₹300 பிலோ தான். ஐ திங்க் 250 சம்திங்கும் என்னவோ தான். நல்லா இருந்துச்சு. சாரியோட கலரே செம்மையாக இருந்தது. சப்போஸ் யாருக்கா வேணும்னா நீங்கள் மீஷோவில் செக் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டாக ஒரு ப்ளவுஸ், அது கூட அந்த சாரீ. ஸோ அவ்வளோதான். அது கட்டிட்டு உடனே கோவிலுக்கு வந்து போயாச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே தட்டுலாம் வாங்கிக்கிட்டு பூ கொஞ்சம் வாங்கிக்கிட்டு உள்ளார போயிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து அமாவாசையும் கூட. சரி ஓகே அம்மன் கோவிலுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வளையல் செட் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ சாமி வைக்கலாம். இது எங்கூர் கோவில், எங்கள் ஊரில் பெரிய கோவில் இது தான். அண்ட் இப்போ திருவிழாலாம் வேறு வரப்போகுது. அண்ட் சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஒரு 10 நாளுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி வந்துட்டு அப்புறம் உட்காந்துட வேண்டியதான். அண்ட் இங்கே முருகர் விநாயகர் எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே அப்படியே முருகரையும் பார்த்து ஒரு நல்ல தரிசனத்தை போட்டலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. அண்ட் சாமி கும்பிட்டோன்னா அந்த பாசிட்டிவான வைபே அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டு தன்யா அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. தன்யா வந்து அம்மா வீட்டில் விளையாடிட்டு இருந்தா. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 12 இருக்கும். 12:30க்கு நான் வந்து அடுத்ததாக நம்ம 1 மணிக்கு தான் நான் அந்த விளக்கு போடுவேன், வெத்தலை விளக்கு. அண்ட் காலையில் 6 to 7 போடலாம், மதியம் 1 to 2 போடலாம், நைட்டு 8 to 9 போடலாம். இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணால் போடலாம். எனக்கு வந்து இந்த மதிய நேரம் கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கடகடன்னு செய்ய வேண்டாம், பொறுமையாகவே பார்த்துக்கலாம் அப்படின்றதால. அது வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்லேயே இருந்துப்பேன். அதனால் எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அண்ட் விளக்கு வந்து 6 விளக்கு அதில் பொட்டு வச்சுட்டு, அதே மாதிரி வெத்தலையிலையும் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ வச்சுட்டு விளக்கு ஏற்ற வேண்டியதான். அண்ட் படைக்க போகிறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தன்யஸ்ரீயை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன், படைக்கிறப்ப அவ கூட இருக்கணும்ன்ட்டு. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஃபோன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நான் வந்து ரொம்ப குள்ளமாக தெரிகிறேன், அப்போ நான் கேமராவில் தெரிய மாட்டேனா அப்படின்னு கேட்டேன்தான். அதனால தான் கை எட்டி எட்டி மணி வந்து அடிச்சுட்டே இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டோன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் சப்போஸ் நைட்டு போடுற மாதிரி இருக்கீங்க, இல்லை காலையில் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நைட்டு நீங்கள் கும்பிட்றீங்கன்னா காலையிலேருந்து தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டே நீங்கள் கும்பலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. சாப்பிடாம பட்னி இருந்துலாம் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டே சாமி கும்பிடலாம். அதுதான் சாமியாக இருந்தாலும் அதுதான் விரும்புவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் மனசோ நிம்மதியோடு சாமி கும்பிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி அப்படியே ஃபாஸ்டிங்லேயே இருந்து பழகிறதுனால நான் அப்படியே ஃபாஸ்டிங்லேயே இருந்துப்பேன். அண்ட் இந்த வேலுக்கு வந்து பூ வச்சு படைச்சிருவேன். சஷ்டியில் மட்டும் அபிஷேகம் பண்ணிப்பேன். அண்ட் என்னைக்காச்சும் எனக்கு தோணுச்சுன்னா நான் அபிஷேகம் பண்ணி படைச்சிப்பேன். மோஸ்ட் ஆஃப் அதை நிறைய விலாக்லலாம் ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் சாமி கும்பிட்டுட்டேன், 1 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிப்பேன். இந்த தண்ணி நைட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஆல்மோஸ்ட் பாதி காலி ஆகிடுச்சு. அண்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மைல்டான ஃபுட்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப வயிறுலாம் எரியாமல் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா காரமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸ் இருந்ததில்ல, ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஸோ ப்ளூபெரிலாம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஒரு 4 ஆல்மண்ட்டை வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் 2 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்ச ஓட்ஸு, அது கூட வந்து சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாமே போட்டு ஊற வச்சுருந்தேன். அது ரொம்ப கட்டியாகிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு கிளாஸ் இதில் மாற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸில் இன்றைக்கி நான் மேங்கோ சீசன்றதால மேங்கோ எடுத்திருக்கேன். நீங்கள் பனானா, ஆப்பிள், மாதுளம்பழம் எது வேணால் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அது வந்து நம்ம ஃப்ரூட்ஸோட நட்ஸோட டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் ஏன் இதெல்லாம் இவ்வளோ பண்ணணுமா, அது கூட பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம
மைண்டு வந்து ஃபுல்ஃபில்லாக எடுத்துக்கிறதுக்கு கண் செம்மையாக அப்சர்வ் பண்ணணும். நம்ம கண்ணே சில பேர் சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு நிறையா வச்சோடனே முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது, சாப்பிடவே முடியல அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக கண் அதை ஃபில்லிங்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம மைண்டும் செம்ம ஃபில்லிங்காக எடுத்துக்கும். அதுக்காக தான். அண்ட் அதை விட எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபுட்டு பிளேட்டிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுனால நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுவேன். ஸோ அது ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லை, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயராக ப்ளூபெர்ரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கடைசியாக பழமுதிர்ச்சோலையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். 160 rupees ஒரு பாக்ஸு. டேஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சக்கரை பழம் சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ளேவர் தான் இருந்தது. நம்ம ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமாக சாப்பிடும்போது செம்ம ஹெவியாக வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஹெவியான ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. அண்ட் ஒரு பக்கம் வந்து மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பீஸை சின்னதாக கட் பண்ணி, தோல் இல்லாமல் கட் பண்ணி அதை ஒரு பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக சீட்ஸும் நட்ஸுக்கு வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். சீட்ஸில் வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து காலையில் ஃபர்ஸ்ட் மீலாக நான் எடுத்துக்கந்து. அண்ட் செம்ம ஃபில்லிங்காகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளூபெர்ரிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளூபெர்ரிலாம் சாப்பிட்ணுன்னு இல்லை, நார்மலாக ஒரு பப்பாயா வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சீட்ஸும் நட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் எப்பயுமே ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை ஹெவியான மணி இல்லை இது வேஸ்ட்டு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் நிறையா மணியை கொடுக்க தேவையில்லை. அதனால் சாப்பிட்ற பொருளை ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசனை இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் காலையில் ஃபர்ஸ்ட் மீலாக நான் 1 மணிக்காக சாப்பிட்டது. 1 மணிக்கு இதை சாப்பிட்டேன். 1 மணிக்குனா ஒரு 1:30 அந்த மூல சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் எடுத்துப்பேன். 4 liter to 5 liters வந்து எனக்கு சம்மரில் வெயிலில் நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது தான். ஆனால் 20 கிலோவுக்கு 1 liter அப்படி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டும். ஸோ அதிகமாகவும் குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock போல் நான் மாதுளம்பழம், கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸு, 3 பேரிச்சம்பழம் எடுத்திருந்தேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. காலையில் ஓட்ஸோட கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock நான் வந்து ஒரு பிளாக் காஃபி, ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக நட்ஸும் சீட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நட்ஸு தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஹனி நெல்லிக்காய் அது எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கடைசியாக சாப்பிட்டது. இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்படி தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்னோடய ஹேபிட்டாக நான் வந்து அதை மாற்றிக்கிட்டேன். ஹெவியாக சாப்பிட்றது எல்லாமே எப்பயாச்சும் வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றத ரெகுலர் ஆக்கியிருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். எப்பயாச்சும் வெளியே போய் சாப்பிடுவேன், அதெல்லாமே பண்ணுவேன். அது எல்லாமே டே டு டே வர விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டோன்னா இன்றைக்கி டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து 67 centimeter, பிரெத்து வந்து 52 centimeter, வேலு பார்த்திங்க அப்படின்னா 15 centimeter. இது எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் முறைவாசல் இன்ஸ்டா பேஜ் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், அதில் போயிட்டு டிஎம் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பாக ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.